இந்த 6 கூட்டத்திலையும் ஒரு வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அது என்ன? ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லார் முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்த நோக்கமே அவர் எல்லார் முகத்திலுமிருந்து கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலுமாய் அந்த பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி விடுவதற்காக இயேசு அந்த மரணத்தை ஜெயித்தெழுந்தார் என்பதை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 7 விதமான நிந்தையை நான் உங்களோடு பேசி வந்தேன். முதலாவது யோசுவா 5:9 எகிப்து நிமித்தம் வருகிற அடிமைத்தன நிந்தை, பாவத்து நிமித்தம் அடிமைப்பட்டிருக்கிற நிந்தை என்று யோசுவா 5:9 சொன்னேன். அதைத் தொடர்ந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அரக்கனாகிய கோலியாத்து நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி எதிர்கால பயத்தை கொடுக்கிற கோலியாத்து நிமித்தம் வருகிற நிந்தை என்று சொன்னேன். அதைத் தொடர்ந்து எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பஞ்சத்தினால் உண்டாகிற ஒரு நிந்தை என்று சொன்னேன். ஏசாயா 54:4வது வசனத்தில் விதவை இருப்பின் நிந்தை என்று, தனிமை இழப்பு என்று சொல்லி விதவை இருப்பின் நிந்தை என்று சொன்னேன். அதைத் தொடர்ந்து எசேக்கியேல் 36:15 ஜனத்து நிமித்தம் நம்மை பகைக்கிற வெளியில் உள்ள ஜனங்களாக இருக்கட்டும், உறவுகள் ரீதியாக இருக்கட்டும், நம்மை பகைக்கிற கிறிஸ்தவத்துக்கு விரதமாக எழும்புகிற ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஜனத்து நிமித்தம் வருகிற நிந்தை என்று நான் உங்களோடு சொன்னேன். கடைசியாய் 2 நிந்தை. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அம்மோனியனாகிய நாகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எல்லாருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இஸ்ரவேலுக்கு நான் நிந்தையை கொடுப்பதே நான் உங்களுக்கு இடத்துல செய்கிற உடன்படிக்கைன்னு சொல்கிற அந்த அம்மோனியனாகிய நாகாஸ் தரிசன கண்களை பிடுங்கத்தக்கதாய் ஊழிய அழைப்புடையவர்களையும் ஊழியம் செய்யக்கூடாது என்று எல்லாரையும் இழுத்து போட்டு அன்றைக்கிருந்த ஆதியில் இருந்த அன்பை எல்லாம் பிடுங்கி போடுகிறவனாய், அன்றைக்கிருந்த ஜப வாழ்க்கையை பிடுங்கி போடுகிறவனாய், அன்றைக்கிருந்த பரிசுத்தவான ஐக்கியம் சபையை தேடின நேசத்தழல் எல்லாவற்றையும் பிடுங்கி போடுகிறவனாய், ஜப வாழ்க்கையை, வேத தியானத்தை, சபை கூடுகையை, அன்றைக்கு தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் முன்னதாக அன்றைக்கு இருந்த வைராக்கியம் துடிப்பு, ஞானஸ்தானம் எடுத்த பின்னதாக 1 வருஷம் கழித்து நாட்கள் செல்ல செல்ல எல்லாவற்றையும் சத்துருவாகிய சாத்தான் பிடுங்கி போடுகிறவனாய் அம்மோனியனாகிய நாகாஸ் அதற்கு அடையாளம் என்று சொல்லி அந்த நாகாஸ் நிமித்தம் வருகிற நிந்தை என்று 6வது நிந்தையை சொன்னேன். இந்த 6 நிந்தையும் உலகத்தில் நடக்கிற நிந்தை. ஆனால் 7வது நிந்தை தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் வரும்போது பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்னு சொல்லி நித்திய ஜீவனுக்குன்னு ஒரு கூட்டம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் மனவாட்டி, ஆனால் நித்திய நிந்தைக்குன்னு ஒரு கூட்டம் கைவிடப்பட்டவர்கள். போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை ஆனால் மனம் அலட்சியம் பண்ணுதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, ஒருவேளை இயேசுவை கேள்விப்பட்டு நான் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு ஜாதி என்கிற ஒரு காரியம் தடையாக இருக்குது பாஸ்டர், ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் சபைக்கு வரணும்னு ஆசை, ஆனால் என்னை உறவுகள் ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, ஒருவேளை என்னை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, ஒருவேளை நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமூகத்துக்கு வந்தால் என் கணவனார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், என்னுடைய வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என் மகன் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், இதனால் நான் எப்படி உள்ளே நுழைவேன் என்று சொல்லி இப்படி பலவிதமான கேள்வியோடு இயேசுவை தெரிந்தும் தெரியாத போல அவரை நாம் விட்டு விடுவோமானால் ஒரு நாள் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது நீங்கள் கைவிடப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும். அந்த நாளில் நித்திய நிந்தையாகிய நரகத்தில் நாம் கொதித்து எழுகிற கொப்பளிக்கிற அந்த அக்கினி குழம்புல நாம் விழுவோமே, அதுதான் நித்திய நிந்தை என்று சொன்னேன். ஆகவே தான் இந்த 7 நிந்தையும் நரகம் ஆண்டவர் மனிதனுக்கென்று படைக்கப்பட்டதே அல்ல. நரகம் பாஸ்டர் நீங்கள் நரகத்தை பார்த்தீங்கன்னான்னு ஒருவேளை சிலர் புதிதாய் வருகிறவர்கள் வந்தவர்கள் கேட்கலாம். 1991ஆம் ஆண்டு
ரஷ்ய தேசத்தில் பூமிக்கடியில் 14 கிலோமீட்டர் அடியில் துளை போட்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென்று பயங்கரமான அழுகையின் சத்தம் கேட்டது. அந்த ஆராய்ச்சி செய்கிற அங்கே இருக்கிறதான ரஷ்யக்காரர்கள் பூமிக்கு அடியில் அவர்கள் மைக்க அடியில் விட்டு ரெக்கார்ட் செய்தபோது பயங்கரமான அழுகையின் சத்தமும் கதறல் சத்தமும் ஜனங்கள் கொப்பளிக்கிற அந்த தீப்பிழம்பில் கதறுகிற குமுறுகிற சத்தத்தையும் கேட்டபோது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திக தேசமாகிய ரஷ்ய தேசம் இயேசுவை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இயேசு இல்லை, இயேசு அவர் ஒரு தெய்வம் அல்ல, அவர் மனிதன்தான் என்று ரேடியோ டெலிவிஷனில் ரஷ்ய தேசத்தில் ரேடியோ டெலிவிஷனில் இயேசு தெய்வம் அல்ல என்று எந்த இடத்துல பிரசங்கித்து எந்த இடத்துல அந்த ரேடியோ ஊடாக இயேசு இல்லை, அவர் மரித்த தெய்வம் என்று பேசிக்கொண்டே இருந்தார்களோ, இன்றைக்கு அதே இடத்துல அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதல் தீயை கர்த்தர் ரஷ்ய தேசத்தில் பலமாய் அசைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ரஷ்ய தேசமே இன்றைக்கு அந்த கல்வாரி நேசர் இயேசுவே மெய்யான தெய்வன் என்று அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு நேராக போவார்கள் என்றார். தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற புதிதாய் வந்த தேவ ஜனங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு அவர் அந்நிய கடவுள் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் உன்னையும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கல்வாரி சிலுவையை சுமந்து அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு உன் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிந்தைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு இந்த பூமிக்கடியில் வரக்கூடிய நிந்தையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தில் அரியணையில சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் அவர் அமர்ந்திருப்பது போலவே உன்னையும் அவருடைய மகிமைகளை அமர பண்ணுவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த 7 விதமான நிந்தையின் அடிப்படையில் நான் ஒரு சில நிந்தையை உங்களோடு நேரம் கிடைக்க அவ்வப்போது கொஞ்சம் காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே இந்த 6 கூடுகையிலையும் நான் அநேக காரியத்தை பேசணும் ஆசை இருந்தது, ஆனால் நேரம் எனக்கு பத்துறதில்லை. ஆகவே ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அது என்ன? லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும், பேதுரு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இரவெல்லாம் வலை போடுகிறான். அவனுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. கடைசியாக ஒரு மீனும் அகப்படாத நிலைமையில் அவன் என்ன செய்கிறான்? அடுத்த நாள் காலையில் வலையை அலாசி கொண்டிருக்கிறான். அந்த தோல்வி கண்ட பேதுருவைத்தான் இயேசு தேடி வந்து அவனுடைய வாழ்க்கையில் 2 படகுகளையும் நிரப்பத்தக்கதாக அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்க வைத்தார் என்கிற ஒரு பெரிய அற்புத செய்தியை தேவ பிள்ளைகள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தின் ஊடாக அவன் எப்படி தள்ளப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய நிலைமையை ஒரு 3 நிலைமையை உங்கள் மத்தியில் கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் பிரயாசப்பட்டும் பலனை பார்க்கல, இரவெல்லாம் வலை போட்டான், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியல. பிரகாசமான எதிர்காலத்தை அற்றவன். ஏனென்றால் மனைவி பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி என்னையான்னு சொல்லி கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில் பிரசன்னரின் வார்த்தையை, அதாவது பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாத வண்ணம் பாரத்தை சுமக்கிறவன்னு சொன்னேன். வேலை 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 வேலை, மீன் பிடிக்கணும்னு தேவ சமூகத்தை விட்டு ஓடினவன் இப்படி 3 விதமான நிலைமைகளை தள்ளப்பட்ட இந்த பேதுருவைத்தான் தோல்வி கண்டான். எல்லாராலும் ஏமாற்றப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு அவனை தேடி வந்து, சீமோனே, உன் படகுல எனக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டபோது இந்த பேதுரு ஆண்டவருக்கென்று இடம் கொடுக்க ஆரம்பித்தான். இந்த பேதுருவிடத்தில் ஆண்டவர் 3 விதமான சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை கண்டார். அந்த சத்தியத்தை தான் நான் 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நேற்றைய தினத்தில் சாயங்கால கூடத்தில் 1 நான் பேசினேன். என்ன? ஆண்டவரை விட்டுட்டு நான் ஓடி வந்ததுனால தான் என் படகு நிரம்பலங்கிறத என்றைக்கு பேதுரு கண்டுபிடித்தானோ, பிரசன்னரின் வார்த்தை தான் ஜெயம் தரும் என இப்பொழுது
இயேசு அந்த கடற்கரையில் நின்றபோது இந்த இயேசு என்னுடைய அன்றைக்கு வார்த்தையை கேட்காம விட்டுட்டு போயிட்டேன் நேத்து, ஆனால் இன்றைக்கு இந்த இயேசு என்னை தேடி வந்திருக்கிறாரே, இவருடைய வார்த்தை நிச்சயமா எனக்கு ஜெயம் தரும் என்று இயேசுவின் வார்த்தையை ஏங்கி கொண்டு அவன் காத்திருக்கிறான். நடந்த விஷயம் என்ன? இயேசு நேற்று தான் இவன் என்னை விட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு இவன் படகுல ஏற மாட்டேன்னு சொல்லல. லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நீங்கள் வாசிப்பென்றார். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் அந்த கெர்கெசனர் என்று சொல்லுகிற அந்த நாட்டில் அவர் வந்தபோது, வேதம் சொல்லுகிறது கெர்கெசனர் நாட்டில் இயேசு நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலாசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அவர் சீமோனை பேதுருவை பார்த்து அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவனாய் மாறினான் பேதுரு. அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அந்த சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு சொல்றான், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று இந்த சம்பவத்திலிருந்து தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வலையை போடுகிறேன் இவன் சொல்ற இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் 3 விதமான காரியத்தை பேதுருவிடத்திலிருந்து ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். முதல் காரியம், பிரசனரின் வார்த்தை தான் எனக்கு ஜெயம் தரும்னு அவன் செவி கொடுக்க, ஆண்டவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்க அந்த படகுல அவனும் அமருகிறான். வேதம் சொல்லுகிறது, பேதுருவை பார்த்து அவர் சொல்றார், உன் படகுல எனக்கு இடம் கிடைக்குமான்னு. அப்ப முதல் காரியம் சொன்னேன், பிரசனரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவன். இரண்டாவது காரியம், பிரயாசப்பட்டும் பலன் இல்லைன்னு அவன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைமையிலையும் பிரயாசத்தை கடந்து இயேசு வருகிறார்னா அவருக்கு ஒரு இடம் கொடுத்தவன். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ பல விதமா ஆண்டரை விட்டுட்டு எவ்வளவு வேலை செய்யலாம், பல விதமா தேவனை விட்டு உன் சொந்த பலத்துல அடுத்தவங்க பலத்துல நீ பிரயாசப்பட்டு ஓடலாம், ஆனா ஒரு நாளும் நீ உயர்வை காண முடியாது பேதுரு. ஆகவே தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேதுரு முடிவெடுக்கிறான், பிரயாசத்தை கடந்து இரவெல்லாம் வலை போட்டு ஒரு மீனும் கிடைக்கலதான், ஆனாலும் பரவாயில்ல, நான் பிரயாசத்தை கடந்து தேவனுக்கு ஒரு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ எவ்வளவு டயர்ட்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு மாம்ச புயத்தை பயன்படுத்தினாலும் சரி, ஒரு நாள் உன் வாழ்க்கை படகு முன்னேற முடியாது, நிரம்பாது. ஆனால் அதை எல்லாவற்றையும் கடந்து வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் சாயங்கால பொழுதுல உன் வீட்டில் ஒரு ஜப சத்தம் கேட்குமானால், பிரயாசத்தை கடந்து தேவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்துப்பா. நீ வேலைக்கு போகும்போது மேனேஜருக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இடத்தை கொடுக்கிற, உன் நண்பனிடத்தில் பேசுவதற்கு நேரம் கொடுக்கிற, வெளியில உள்ள அக்கா தம்பி தங்கச்சிக்கு நேரம் கொடுக்கிற, போன்ல இப்படி பலவிதமா அவங்களுக்கு இடம் கொடுக்கிறியே. ஆனால் எல்லா பிரயாசத்தையும் கடந்து உனக்காக அந்த கல்வாரி சிலுவைகளை ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த அந்த இயேசுவுக்கு நீ இடத்தை மாத்திரம் கொடுத்து பாரு பேதுரு. நீ இடத்தை கொடுத்து பாரு, நீ ஜெபிக்க நேரத்தை கொடுத்துப்பா, நீ வேதத்தை படிக்க நேரத்தை கொடுத்துப்பா. நீ மாத்திரம் அவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உன் படகு நிரம்பும். அல்லேலூயா. இதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு ஒருத்த இடம் கொடுத்தான்னு சொல்லி நான் காலையில் வந்தவங்களுக்கு நான் சொன்னேன். யாரை குறித்து சொன்னேன்? ஈசாக்கை குறித்து சொன்னேன். யார் பாஸ்டர் இந்த ஈசாக்கு? ஆபிரகாம் என்று சொல்கிறான், அப்பா இறந்து போயிட்டான். சாராள்னு சொல்ற அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ ஈசாக்கு விம்மி அழுகிறான், ஐயோ எனக்கு அப்பாவும் காணோம், எனக்கு அம்மாவும் செத்து போயிட்டாங்க, இப்போ நான் எப்படி? எதிர்கால பயத்தின் நிமித்தம் வருகிற நிந்தையில தாக்கப்படுகிறான் ஈசாக்கு. ஆனாலும் அந்த நிலைமையில நான் என்ன செய்வேங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் வந்தபோது இப்ப இந்த ஈசாக்கு யோசிக்கிறான், ஐயோ இப்ப பஞ்சம் வந்துடுச்சு, எங்க அப்பாவுடைய பலத்துல நான் இருந்தேன், எங்க அம்மாவுடைய பலத்துல நான் கொஞ்சம் நடந்தேன், ஆனா அம்மாவும் இப்ப இல்லை, அப்பாவும் இப்ப இல்லை, இப்ப யாரென பலப்படுத்துவாங்கிற ஒரு
கேள்வியோடு தான் அவன் தான் மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் நடந்து அவன் மனாந்தரத்தில் புறப்பட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் 2வது வசனத்தில் அவனை விடவே இல்லை. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு அப்படிங்கிறா. உடனே ஈசாக்கு யோசிக்கிறான், ஐயோ நான் எகிப்துக்கு போல ஆண்டவரே, நீங்க ஏன் எகிப்துக்கு போகாமல் சொல்றீங்க? ஆண்டவருக்கு தெரியும் எல்லா இருதயத்தின் ஆழங்களையும் உள்ளிந்திரியங்களையும் அறிகிறவர். ஏன் ஆண்டவர் இந்த ஈசாக்கை எகிப்துக்கு போகாதன்னு சொன்னாரு? ஏன்னா ஏற்கனவே உங்க அப்பா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஒரு பஞ்சம் வந்த போது அந்த பஞ்சத்தை நீக்குவதற்காக உங்க அப்பா எகிப்தை தாண்டா எட்டி பார்த்தான். அங்க தாண்டா ஆகாருங்கிற வேலைக்காரியும் அவன் இலவசமா வாங்கினான். அந்த ஆகார பெற்றதுனால தாண்டா இஸ்மவேல் என்கிற காரியமும் ஒரு மாம்சமும் ஒரு பாவமும் உள்ளே வர ஆரம்பித்தது. எகிப்து என்றாலே உலகம் என்று அர்த்தம் அல்லவா? எகிப்து என்றாலே பாவம் என்று அர்த்தம் அல்லவா? ஆகவே ஆண்டவர் யோசுவா 5:9 சொல்றார், எப்பா கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் ஆண்டவர் சொன்னார்னா, காரணம் என்ன? எகிப்து என்கிற பாவம், பாவ வாழ்க்கை உனக்கு வேண்டாண்டா. அதனாலதான் ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத அப்படிங்கிறார். ஏன் சொன்னாரு? உங்க அப்பா அப்படி எகிப்துக்கு போனதாண்டா அந்த வேலைக்காரிய கட்டிட்டான். அதே பாவத்துல நீ விழுந்து போயிடாத. உன் தகப்புடைய ஜென்ம சுபாவத்துல நீயும் அழிஞ்சு போயிடாத. ஆகவே தான் உன் தாயுடைய ஜென்ம சுபாவம், உன் தகப்புடைய ஜென்ம சுபாவம் அது ஜீனிலேயே, அது வித்திலேயே வளரப்படுறான தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் ஏன் ஒவ்வொரு வாரம் திருச்சபைக்கு தேவன் வர சொல்லுகிறார்? ஏன் ஒவ்வொரு வாரம் தேவ பிள்ளைகள் வார்த்தையை கேட்கிறோம்? ஏனென்றால் இந்த அழிவுள்ள வித்தாகிய உங்க அப்பா அம்மாவுடைய ஜென்ம சுபாவம் உனக்குள்ள இருக்குது. அந்த சுபாவம் சாகணும்னா அந்த தேவனுடைய வித்தாகிய இந்த சத்திய வசனம் உனக்குள்ள இறங்க 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 தாண்டா உன் ஜென்ம சுபாவம் மாறி என்ன போலவே மாறி விடுவா. ஈசாக்கு, நீ உங்க அப்பாவை போல மாறாதரா, உன் அம்மாவை போல மாறாதரா, என்ன போல வாழ்ற. அல்லேலூயா. என்ன போல நீ மாறணும்னு ஆசைப்படுறேன்டா, என்ன போல நீ மாறணும்னு ஆசைப்படுறேன்டா. ஆகவே தான் இந்த ஈசாக்கை பார்த்து எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னார். இது மாத்திரமா சொன்னாரு? இவன் எகிப்துக்கு போனது காரணம் ஒரு பக்கம் அப்பா மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் இஸ்மவேலும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்க அண்ணன் இஸ்மவேல் எகிப்துல தான் கிடக்கிறான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் செத்தாருன்னு சொன்னல, அவர் செத்த உடனே அப்ப அதுவரைக்கும் வராத அண்ணன் அன்னைக்கு ஓடி வந்து, தம்பி அப்பா செத்துட்டாராடா, அப்பா செத்துட்டாரா, நம்ம சேர்ந்து அடக்கம் பண்ணுவோன்னு அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு இஸ்மவேல் ஒரு சொருகுனா, தம்பி இனிமேல் அப்பா தான் இல்லை அம்மா தான் இல்லை, பரவாயில்ல அண்ணன் இருக்கண்டா, எதுவாக இருந்தாலும் நீ என்ன என்கிட்ட வாடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இவன் பல காரியத்தை சொல்லி அனுப்ப போனபடியினால தான் இப்ப பஞ்சம் வந்த போது ஈசாக்கு கொஞ்சம் அப்படியே இஸ்மவேலு அப்படியே அந்த எகிப்து கர்த்தர் யாருக்கோ சொல்றா, உன்னை ரட்சித்ததுன்னா, உன்னை வேறு பிரிச்சதுன்னா, அநித்தியமான ஜனங்களோட வாழ்வதற்கு, அநித்தியமான பாவத்தோட வாழ்வதற்கு ஒரு நாள் நான் உன்னை தெரிந்து கொள்ளல. நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் கிடையாதுடா ஈசாக்கு, ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் கிடையாதுடா. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் உன்னை ரட்சித்து வெளிச்சத்தின் பிள்ளையா கொண்டு இருக்கிறார்னா, இருளின் மகனை நீ நேசிச்சு அவனை லவ் பண்ணி நீ பாவத்துல விழுந்து போகாத பிள்ளை. கர்த்தர் யாருக்கோ சொல்றா, உன் பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளை, உன் குடும்பம் வெளிச்சத்துக்குரியதுடா ஈசாக்கு. ஆகவே தான் நான் உன்னை வேறு பிரிக்கிறேன், எகிப்துக்கு போகாத. இந்த வார்த்தையை கேட்டபோது அவனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரை நீங்க சொல்ற இடத்துலயே இருக்கிறேன்னு சொல்லி அவன் எகிப்துக்கு போகாமல் அவன் இருந்த இடம்தான் கேரார்.
கேராருங்கிற ஊர்ல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல ஒரு பட்டணத்துல இந்த ஈசாக்கு வாழுகிறான். அப்ப நடந்த விஷயம் என்ன? 12ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது இன்னும் ஆண்டவரை வர 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 அது வேற ஒன்றும் இல்லை. என்னை நோக்கி என் பிள்ளைங்க வர 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 என்னை நோக்கி என் பிள்ளைங்க சமூகத்துக்கு வர 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 எத்தனை நெருக்கம் இருந்தாலும் எத்தனை போட்டதும் அவரை நோக்கி வர 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 வரதான் உனக்கு கர்த்தர் இந்த 2025 100 மடங்கு பலனை அறுத்து கொடுக்கிற மகிமையின் தேவனவர். அதை நம்புறவங்க இருந்தீங்கன்னா கர்த்தாவே எங்கள் சபையை செழிக்க பண்ணுங்க. பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபையை நாங்க எவ்வளவு விதைக்கிறோம். சுவிசேஷமா, காணிக்கையா, எங்க கண்ணீரா, எங்க முழங்காலா, நாங்க விதைக்க 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 வர 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க ஜெபிங்க வர 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 அறுக்க விரும்புறோம். வர 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 பைபிள்ல இந்த வர 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 வரங்கிற இந்த பிளெஸிங்க 3 பேர் பெற்றாங்க. ஒன்னு இந்த ஈசாக்கு, இன்னொன்னு யாரு? 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் தாவீது வர வர பலத்தான், வர வர பலத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தாவீது வர 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 பலத்து போறதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுது 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே மிஷனோட இங்க வந்திருக்கிற வெளி திருச்சபையில் வந்திருக்கிற பிள்ளைகளா, உங்களோட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவத்தான் தாவீது வர வர பலத்தான். 3வது ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க 2 நாளாகமம் புத்தகம் 17ஆவது அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 17:12 அங்கே யோசபாத்னு சொல்ற ஒரு ராஜா. அப்பொழுது யோசபாத் ராஜா யூதாவன் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கிற பட்டணங்களையும் கட்டினான். வர வர இவனும் பெரியவனானா. எப்படி பாஸ்டர் இவன் பெரியவனானா? எப்படி பாஸ்டர் இந்த யோசபாத் பெரியவனானா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோசபாத் பெரியவனானது காரணம் என்ன? யோசபாத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, எங்காவது யுத்தத்துக்கு போனான்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், டேய் எப்பா யோராம் ராஜா யுத்தத்துக்கு வந்தோம், ஆனால் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. குதிரைகளுக்கு தண்ணி இல்லை, மனுஷங்களுக்கு தண்ணி இல்லை. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுற தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி வார்த்தையை வாஞ்சிக்கிறவன் யோசபாத். யாரெல்லாம் வார்த்தையை வாஞ்சித்து வந்திருக்கிறீங்களோ, என் அன்பு அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சிங்க, என் அன்பு அண்ணன், தாய் குலங்கள், தகப்பன்மார்கள், நீங்க வார்த்தையை வாஞ்சித்து வர்றீங்க பார்த்தீங்களா? எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவர் வசனம் என்ன உயிர்ப்பிக்குது, உம்முடைய வாக்கியங்களை உயிர்ப்பிக்குதுன்னு வார்த்தையை வாஞ்சித்து வருகிற எந்த யோசபாத்தையும் கர்த்தர் வர 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 அவனை மிகவும் பெரியவனாக்குகிறவன். அல்லேலூயா. வர வர மிகவும் பெரியவனாக்குகிறவன். அப்ப தாவீதை ஏன் வர வர பலக்க பண்ணாரு? அது வேற ஒண்ணு இல்லை. வாழ்வில் எத்தனை போராட்டம் வந்தாலும் விடாமுயற்சியாய் துதிப்பவன் தாவீது. அல்லேலூயா. யோசபாத்து வார்த்தையை வாஞ்சிக்கிறவன், அதனால தான் அவனை வர வர பெரியவனாக்குனாரு. ஆனால் தாவீது வாழ்வில் எத்தனை போராட்டம் வந்தாலும் விடாமுயற்சியாய் கர்த்தரை துதிப்பவன். எப்படி பாஸ்டர்? எத்தனை போராட்டம் பாஸ்டர் வந்துச்சு? சொந்த மாமங்காரன் சவுலே அவனை ஈட்டி எடுத்து குத்தி
குத்தணும்னு பார்க்குறான். சொந்த மாமங்கார சவுலே அவனை அழிக்கணும்னு பார்க்குறான். வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 57:8 இருக்கட்டும், சங்கீத புஸ்தகம் 108:2 இருக்கட்டும், இந்த வசனமெல்லாம் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? தாவீது சவுலுக்கு தப்பி கெபியில போய் அவன் ஒதுங்குகையில் அவன் வீணையே விழி, சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலைகளை கத்தரை துதிப்பேன், நீங்க விழித்துக் கொள்ளுங்கள், நாம் கத்தரை துதிப்போம்ங்கிறான். அட பாவி மனுஷா, உன்னை ஈட்டி எடுத்து கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கான் உங்க மாமா, உன் குடும்பம் அழியணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து அவன் அழிய இருக்க, அவன் நீ சாகவும் நினைக்கிற அந்த நேரத்தில் கூட நீ ஆராதிக்கிறியா, நீ பாட்டு பாடுறியா, நீ ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறியா? வாழ்வில் எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அக்கா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருக்கா. நடுவில் உட்காந்துருக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் உசுறு வருது. அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தையும் அவர் ஆராதிக்கிறதையும் மிஸ் பண்ணவே மாட்டேங்கிற. கலங்காதீங்க, நீங்கள் தான் அந்த தாவீதின் சந்ததி, நீங்கள் தான் அந்த தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு பிறந்த பாத்திரம். நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். ஆர்ப்பரிக்கலாமா? நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். அப்பா நான் தான்ப்பா, அப்பா நான் தான்ப்பா, நாங்கள் தான்ப்பா அந்த பாத்திரம். அப்ப இது அப்ப இந்த 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 ஈசாக்கு எப்படி பாஸ்டர்? ஈசாக்கு எப்படி பாஸ்டர்? இவனையும் ஆண்டவர் வர வர அவனை அபிவிருத்தி அடைந்து மிகவும் பெரியவனான இருக்க, இவனை ஏன் வர வர ஆசீர்வதிச்சாரு? அது வேற ஒன்றும் இல்லை, அது வேற ஒன்றும் இல்லை. வல்ல தேவனின் பலிபீடத்திற்கு அர்ப்பணிச்சவன் ஈசாக்கு. அப்பா கூட்டு போறாரு, ஒரே மகன் தான், ஆனால் அவனை உன் புத்திரன்று ஏகசுதரன்று நேசகுமாரன்று பாராமல் உனக்காக எனக்காக நான் குடிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தில் 22 அதிகாரத்தில் 2:3 ஆண்ட சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன்னுடைய கழுதியின் மேலே சேனம் கட்டி தன் 2 வேலைக்காரர்களையும் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கி கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த மலைக்கு இந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் அந்த பலிபீடத்தில் அவனை வச்சு அவனை கட்டைகளை அடி கயிறுனால கட்டும் போது கூட ஈசாக்கு, அப்பா தகன பலிக்கு கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு 6:7 கேட்கிறான் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில். ஆனா அப்பாவுக்கு தாங்க முடியல, ஆபிரகாமுக்கு தாங்க முடியல. உன்னை தாண்டா அப்பா கேட்டிருக்காரு, உன்னை தாண்டா பலியா கேட்டிருக்காரு பிதாவாகிய தெய்வம். ஆனா நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுடா? அதனாலதான் அப்பா பையன்கிட்ட காட்டல, மனைவி கிட்ட சொல்ல, எதுவுமே காட்டாம, தம்பி ஈசாக்கு ஆண்டவர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய பார்த்துக்குவாரா, வா மலை மேலே ஏறி போலான்னு அப்பா உன்னைத்தான் பலியாக்க போறேன்னு கூட சொல்லாம ஒரு விசுவாச தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக்கிட்டு அந்த கட்டைகளை எடுத்துக்கிட்டு மேலே போகிறான். மேலே போன மோரியா மலைகளை கல்லுகளில் முதல்ல அடுக்க சொல்கிறான், அடுக்கணும். அதுக்கப்புறம் கட்டையை அடுக்க சொல்கிறான், அதையும் அடுக்கிறான் ஈசாக்கு. எல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் மகன் எங்கே வாங்குறான் ஆபிரகாம். அழகாக முத்தமிடுறான். முத்தமிட்டு தம்பி வாடான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு, எங்கப்பா? பலிபீடத்துக்கிட்ட தான் வா, பலிபீடத்துக்கிட்ட கொண்டு போய் இவனை அதன் மேலே படுக்க வைக்கும் போது தான் தெரிஞ்சுது, அப்பா என்னத்தான் கொல்ல போறீங்களா, என்னத்தான் பலியாக்க போறீங்களா, என்னத்தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா? ஈசாக்கு, யோ கிழவா, கட்டையில் போக வேண்டிய ஆள் நீ, உனக்கு நான் கொல்லி போட வேண்டியது, அதை விட்டுட்டு நீ வந்து எனக்கு பழி செலுத்தி எனக்கு கொல்லி போடுறியா? நான் மாத்திரம் ஈசாக்கா இருந்தால் அந்த கிழட உள்ள தூக்கி மேலே போட்டு ஒரே கட்டா கட்டி ஒரே போடு, கர்த்தருக்கு தோத்திரம், சுவாகா. யாரோ சொல்கிறாங்க நிறைய டிக்கெட் அப்படி தானே உள்ளே உட்காந்துருக்கு. அல்லேலூயா. நிறைய நான் ஒரு கல்யாணத்துக்கு போன ஜனவரி மாதம் நினைக்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். கிறிஸ்தவ கல்யாணம் தான்.
நான் அந்த கிறிஸ்தவ திருமணத்துக்கு போன போது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு 2 அக்கா, அந்த பெரிய மண்டபம், அந்த மண்டபத்தில் எல்லாம் உள்ள பிஸியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோட்டோ, அந்த பக்கம் கல்யாணம், இப்போ ஆகாரமெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி கிளப்பிட்டு இருக்கும்போது ஒரு 8:45 9 மணி இருக்கும். அந்த கேப்பில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டருடைய அவங்க ரிலேஷன் மேரேஜ், அதனால் எனக்கு அழைப்பு வந்தனால அங்கே போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கலான்னு கொஞ்சம் வெளியில் வந்தா, ஹல்லேலூயா, 2 அக்கா அப்படியே பக்காவாக உக்காந்துட்டு அப்படியே இப்படி காலை மேலே போட்டுக்கிட்டு, விட்டுருவேனாவல யாரு நம்ம அக்கா தான், விட்டுருவேனாவல. உடனே ஆமாக்கா இன்னொரு டிக்கெட்டு, அது 2களும் பேசுது. சரி அப்படி என்னத்தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அதில் 2 டிக்கெட்டும், அதில் ஒன்று சொல்லுதுக்கு, நான் போட்டிருக்கேன் பாரு முழங்கால், அவளை ஆண்ட கைகாலெலாம் உடச்சி தள்ளி தான் உட்கார பாரு. என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு ஜப குறிப்பெல்லாம் நான் பைபிள், அல்லேலூயா, அவளை ஆண்டு ஒன்றுமில்லாம நான் போட்டிருக்கல முழங்கால், என் ஜபத்தை கேட்குறாருல. நான் மனசில் நினச்சேன், ஆண்டவரே கிறிஸ்தவ எங்கேயோ வேற மாதிரி போயிட்டுருக்க ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஈசாக்கு அப்பா கட்டுனாலும் சரித்திரம் இப்படி சொல்லுதான், அப்பா என்னை கொஞ்சம் இறுக்கமாக கட்டுங்கப்பான்னு ஈசாக்கு சொன்னானா. என்னை கொஞ்சம் இறுக்கமாக கட்டுங்க. ஏன் அப்படி சொன்னான்னா, எங்காவது நீங்கள் கத்தியை ஓங்கும்போது நான் கொஞ்சம் கத்திக்கு பயந்து நான் கொஞ்சம் அசைஞ்சிட்டா கூட ஆண்டவருக்கு இந்த பலி பிரியமில்லாமல் போயிடும்பா, அதனால் என்னை கொஞ்சம் இறுக்கமாகவே கட்டிருங்கப்பான்னு சொல்லி வல்ல தேவனுடைய பலிபீடத்திற்கும் அர்ப்பணித்தவன் அந்த ஈசாக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் பலிபீடத்துக்கும் அர்ப்பணித்த உங்கள் பிள்ளைகளை, அர்ப்பணிக்கிற உங்களை, இந்த பலிபீடத்துக்குன்னு அர்ப்பணிக்கிற எந்த ஊழியக்காரனையும், எந்த ஊழியக்காரியையும், எந்த விசுவாச கூட்டங்களையும் நல்லா 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 அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும். நான் ஊழியத்தை கரத்தில் எடுக்க விரும்புகிறேன். நான் பலிபீடத்தில் பிரசங்கிக்கத்தக்கதா எங்க பிள்ளைகளை இங்க வந்திருக்கிற பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபைகளே, அண்ணன் உன் மேல ஒரு அழைப்பு இருக்குது, அக்கா உன் மேல ஒரு அழைப்பு இருக்குது. கர்த்தர் அதனாலதான் அநேக கிளை சபைகளை, அநேக கிளை ஊழியங்களை எழுப்ப தேவன் உதவி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப வார்த்தையை வாஞ்சிக்கிறவனையும் உயர்த்தாம இருக்க மாட்டாரு. வாழ்வில் எத்தனை போராட்டம் வந்தாலும் விடாமுயற்சியை துதிக்கிறவனாகிய தாவீதையும் கீழே விட மாட்டாரு. வல்ல தேவனின் பலிபீடத்துக்கு அர்ப்பணித்த ஈசாக்கையும் எந்த நாளும் கர்த்தர் கீழே விட மாட்டாரு. பாஸ்டர்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன், ஏன் எவ்வளவு நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், இது ஆன்லைனில் பார்க்குற எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ விசுவாச பிள்ளைகள், ஊழிய வாஞ்சை கொண்ட வாலிப தம்பிகள், தங்கச்சிகள், எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன 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 நீ மாத்திரம் வல்ல தேவனுடைய பலிபீடத்துக்கு உன்னை அர்ப்பணித்தது உண்மையானால், ஐயோ எனக்கு ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை வனாந்தரம், காசு இல்லாத ஒரு பாதையில், ஆத்துமாக்களை பார்க்க முடியாத ஒரு பாதையில்னு பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாள் வருது, ஈசாக்கு வர 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 ஈசாக்கு வர 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 ஈசாக்கு வர 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 அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஒரு ஜெபம் நடக்கட்டும். கர்த்தாவே 100 மடங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பா இன்னைக்கு 47% தான் இருக்குது. இனி 100 மடங்கு ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பட்டணத்துல இவன் உயர்வதை பார்த்த உடனே சாத்தான் அடுத்து என்ன பண்றான், ஆஹா இவன் இருக்க ரொம்ப கிளப்பிட்டு இருக்கிறானே, அதனால ஈசாக்க எப்படியாவது கிளப்பணும்னு சொல்லி அங்க இருக்கிற அபிமெலேக்குங்கிற ராஜாவையே சாத்தான் எழுப்பி விட்டுட்டு வேதம் சொல்லுது, அப்பொழுது இந்த ஈசாக்கு அவனுக்கு ஆட்டு மந்தையும் அவனுக்கு மாட்டு மந்தையும் அவனுக்கு அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்ததும் அல்லாமல் திரளான கூட்டம் இருந்தபோது அந்த பெலி
பெலிஸ்தியர்கள் அவன் உயர்வை கண்டு பொறாமைப்பட்டார்கள். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் உயர்வை கண்டு பொறாமப்படுற நாள் வருது. உன் உயர்வை கண்டு எல்லாரும் பொறாமப்படுற காலம் வருது. திருச்சபை மக்களாகிய உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பல மடங்கு உயர 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 கர்த்தர் எடுத்துக்கொண்டே செல்வா. அல்லேலூயா. இந்த உயர்வை கண்டபோது இப்போ அவன் பொறாமப்பட்டு அபிமெலேக்கு ராஜா 16ஆம் வசனத்தில் சொல்கிறான், அப்பொழுது ஈசாக்கை அந்த அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை நோக்கி என்ன சொல்கிறான், நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் பலத்தவனானாய். நீ எங்களை பார்க்கலும் பலத்தவனானா, எங்களை விட்டு போய்விடு அப்படிங்கிறான். இந்த வார்த்தையை கேட்டபோது வேதம் சொல்லுது 17ஆம் வசனத்தில், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராருக்கு அவன் புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே அங்கே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். இப்போ எங்கே அனுமதிக்கிறார் ஆண்டவர்? பள்ளத்தாக்கு. பாஸ்டர், நீங்கள் சொன்னது பிரயாசத்தை கடந்து தேவனுக்கு ஒரு இடம் கொடுத்தவன்னு பேதுருவை ஸ்டார்ட் பண்ணீங்க. பேதுரு இடம் கொடுத்தான், அவனுக்கும் இந்த ஈசாக்குக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையே, நீங்கள் ஏன் இந்த ஈசாக்கை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு பல பேருக்கு கேள்வி வரலாம். நான் விஷயம் இருக்குது உள்ளே வரேன், விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஈசாக்கு முதல் பட்டணத்தில் இருந்த இந்த ஈசாக்கை ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுகிறார், பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். இந்த ஈசாக்குக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வருது. இந்த டெஸ்ட்ல அந்த ஈசாக்கு டெஸ்ட் வரும்போது, அப்ப பெரிய உயர்வு இருக்கும்போது என்ன நேசிச்சியப்பா, இப்ப பள்ளத்தாக்குங்கிற ஒரு பாடுகள் மத்தியிலையும் நீ என்னை விட்டு பிரியாம இருக்கிறியான்னு ஆண்டவர் சில டெஸ்ட் வைக்கிறா. இங்க இருக்கிற யாரோ சில தேவ பிள்ளைகளுக்கு சொல்றா, சில நேரம் நல்ல மேன்மையில் இருக்கிற, ஆனா சில நேரம் நீ கீழே போற. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு 3 மாசம், ஆனா அடுத்த 3 மாசம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு மாசம் ஸ்பிரிச்சுவல் நல்லா மேன்மையா இருக்கு, அடுத்த 1 மாசம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்? சில நேரம் பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறது போல தெரியலாம், ஆனால் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலையும் ஈசாக்கே நீ கலங்காம தயங்காம என் பாதத்திலே இருக்கிறியாங்கிறத ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். சகோதரி, ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் பிரதர். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, பைபிளில் பல விதமான பள்ளத்தாக்கு காலையில் வந்தவங்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சாவே அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஈசாக்குக்கு கேரார் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கு. ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு எபிரோன் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கு எபிரோனின் பள்ளத்தாக்கு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு 2வது வசனத்தில் மோசேக்கு ஒரு பள்ளத்தாக்கு ஈரோத் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 4:7 அங்க பாராக்குக்கு கீசோன் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கு. ஏன்? தாவீது அந்த கோலியாத்தை கொன்று குவித்தானே, அந்த கோலியாத்தை கொன்று குவிப்பதற்கு அந்த தாவீதுக்கும் தேவன் ஏறெடுத்த பள்ளத்தாக்கு ஏலா என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கு. அதைத்தான் 1 சாமுவேல். ஐயா கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா? அநேகர் கெடலாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. அந்த 1 சாமுவேல் 17:2-3 ஏலா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு. இப்படி பைபிளில் நான் எக்கச்சக்கமான பள்ளத்தாக்கு இருக்குது, அதை குறித்து நான் பேச வரல. கர்த்தர் ஏன் இந்த பள்ளத்தாக்கு அனுமதிக்கிறார்? எல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது. ஈசாக்குக்கு ஏன் இதை அனுமதிச்சார்? ஒரு ரகசியம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பள்ளத்தாக்குங்கிறது கீழான இடம்தான். நீங்கள் பள்ளத்தாக்கை குறித்து சொல்லும்போது தாவீது கூட சொல்கிறான், சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலுங்கிறான். ஏன்னா தாவீதுக்கு மரண இருள் என்று சொல்லுகிற சவுல் மூலியமாய் இவன் அழியணும், இவன் சாகணும், இவன் குடும்பம் நிர்மூலமாகணும். இன்றைக்கும் திருச்சபை பிள்ளைகள் நீ அழியணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது, சபை நிர்மூலமாகணும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை இல்லாத நாடாக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் பிள்ளைகள் போனாலும் பொல்லாப்புக்கு ஒரு நாளும் பயப்பட அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறார், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கோல், அவருடைய தடி எங்களை தேற்றும். அல்லேலூயா. கோல், தடி. கோல் எதுக்கு பயன்படுத்துவாங்க? தடி எதுக்கு பயன்படுத்துவாங்க? கோல் எதுக்கு பயன்படுத்துவாங்க? தடி எதுக்கு பயன்படுத்துவாங்க?
பைபிளில் கோல் அப்படின்னு நம்ம படிக்கும்போது என்ன, யூதாவின் செங்கோல். அல்லேலூயா, யூதாவின் செங்கோல். எஸ்தர், நான் ராஜா கிட்ட போகலாமா? அவர் பொற்செங்கோலை நீட்டினார்னா நான் அவர்கிட்ட போகலாம், வழி திறக்கும். அல்லேலூயா. அதோட தான் மோசே கோல் நீட்டினான், செங்கடல் பிளந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கோல் என் பிள்ளைகளுக்கு வழி திறக்க. தடி எதுக்கு தெரியுமா? அல்லேலூயா. தடி எதுக்கு அப்பா? தடி எதுக்குப்பா சுஜனப்பா? தடி எதுக்கு? தடி எதுக்கு? ஐயோ எங்க அம்மா தோத்திரம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, இந்த ஊமை ஊரை கெடுக்குமா. என்னது ஊமை? எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த முறை இவனை மட்டும் கூப்பிட்றாதீங்க பாஸ்டர்னே ஒரு கேங் உள்ள உட்காந்துருக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஊமை சபையிலேயே நிறைய ஊமை டிக்கெட்டா இருக்கு. நான் சொல்ல விரும்பலப்பா, கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தடி எதுக்கு? அண்ணன் தம்பி பின்னாடி உட்காந்துருக்கீங்களா, தடி எதுக்கு? நீங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நான் காலையிலே சொல்லிட்டேன், நான் 5ஆம் கிளாஸ். பின்னாடி ட்ரௌசர் கிழிஞ்சிரும், வெளுத்துருவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? தடி எதுக்கு? ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை மரண இருளுக்குள்ளாக இந்திய திருச்சபைகளை அநேக கிறிஸ்தவத்தை விரோதிக்கிற கூட்டங்கள் மரண இருளுக்குள்ளாக என் பிள்ளைகளை கொண்டு போகலாம். ஆனால் என் கரத்தில் கோல் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு வழி திறப்பேன். ஆனால் இன்னொரு பக்கம் தடி இருக்கு. எந்த பிள்ளைகளுக்கு விரதமா எந்த கூட்டம் எழும்பினாலும், எந்த ஜனத்தானுக்கு விரதமா எந்த பிள்ளைகள் எந்த சேனைகள் எழும்பினாலும் என் பிள்ளைகளுக்கு விரதமா, ஓ அவர் கரத்தில் கோலும் தடியும். அல்லேலூயா. கொஞ்சம் தைரியமாக தான் உட்காருங்களேன். நாங்கள் இருக்கிறது திருப்பூர், நாங்களே கொஞ்சம் தைரியமாக தான் அங்கே ஓடுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல சுவிசேஷ அறிவிங்க, நல்ல ஓப்பனிங். அல்லேலூயா. நல்ல எல்லா மாவட்டங்கள் மாநிலங்களுக்காக முழங்காலில் போராடுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பைபிளில் பலவிதமான பள்ளத்தாக்கு எழுதி வச்சிருக்கார். தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒருவேளை என் தாய்மார்கள், ஒருவேளை என் தகப்பன்மார்கள், ஒருவேளை இளம் வாலிப பசங்க கூட சில பேர் வருவாங்க, என்ன நான் செத்துருவோம்னு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. அது மரண பயத்தை கொடுக்குற பிசாசு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அப்பாலே சாத்தானே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத. வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 23:4 மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்குன்னு போடப்பட்டிருக்கு. நீங்கள் கவனித்து பார்ப்பென்றால் ஏசாயா புஸ்தகம் 22:1 தரிசன பள்ளத்தாக்குன்னு போடப்பட்டிருக்கு. கர்த்தர் சில நேரம் உங்களை பள்ளத்தாக்கில் கொண்டு போறாருன்னா அங்கே தான் தரிசனங்களையும் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் சில பேரை பள்ளத்தாக்கில் கொண்டு போறாரா? நீங்கள் கவனித்து பாருங்க. யோவேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12 யோசபாத்தின் பள்ளத்தாக்குன்னு படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 14 நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்குன்னு படிக்கிறோம். அந்த யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கு, அதான் எழுப்புதல் பள்ளத்தாக்கு. இப்படி பைபிளில் பலவிதமான பள்ளத்தாக்கு எழுதியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஏன் இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போறாரு? பள்ளத்தாக்கை குறித்து ஒரு 7 ஆசீர்வாதம் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. என்ன பாஸ்டர் 7 ஆசீர்வாதம்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இந்த பள்ளத்தாக்கு, எனக்கு ஏன் இந்த பள்ளத்தாக்கு? அதே மாதிரி தான் பைபிளில் மோசையும் அழுதான். ஆண்டவரே, இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்களே, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் படை, எங்களை ஏன் இந்த ஈரோத் பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னு அவன் கேட்குறான். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தம்பி உனக்கு புரியாதுடா மோசே, நான் ஏன் உன்னை பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறேன்னா, நான் வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கத்தக்கதாக உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கிறதுக்கு நீ எனக்குரிய அஸ்திராயுதங்களாய், நீ எனக்குரிய பராக்கிரமசாலியின் பட்டயமாய் நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அதனால தான் ஆண்டவர் உங்களை அந்த பள்ளத்தாக்கில் அனுமதிக்கிறார். முதல் ஆசீர்வாதம், வழி திறக்கிறது பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர்? சங்கீதம் 104 சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 104:10 அவர் பள்ளத்தாக்கில் நீரூற்று
நீரூற்றை வரவிடுகிறார். என்ன வரவிடுகிறார்? பள்ளத்தாக்கில் என்ன வரவிடுகிறார்? நீரூற்றை வரவிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நீரூற்று எதற்கு அடையாளம்? இந்த நீரூற்று ஆவியானவருக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் வழி திறக்கிறார்னு நீங்க முதல் சொன்னீங்களே பாஸ்டர், அந்த பள்ளத்தாக்கு அது வேற ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் இயேசுவை தெரியாத இருந்தபோது அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்னைக்கு செங்கடலை பிளந்து என்ன ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்தினாரோ அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பள்ளத்தாக்களை கொண்டு வரலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பை பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாமா? அடுத்து ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போறார். அதுதான் நீரூற்றை வரவிடுகிறார். நீரூற்று யாரு? நீரூற்று யாரு? சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவங்களாம் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஏசாயா 61:1 போட்டிருக்குல்ல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிற எத்தனையோ பேர் இந்த கஞ்சி குழிகளை, வேளாங்கோட்டை விலைகளை, இந்த கல்குள தாலுக்காவில், இந்த விளவங்கோட்டில், தோவாளையில், இங்க இருக்கிறதான அகஸ்தீஸ்வரத்தில் பல தாலுக்காவில் எங்கெங்கெல்லாம் கிடக்கிறாங்களோ அந்த இருதயம் நொறுங்குண்டு விலை காயங்கடத்தான் உங்களை அபிஷேகிக்கிறார். ஓ, சிறைப்படலை விடுதலையை கொடுக்க கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்ல, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற நாளை கூற, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்க, சீயோனிலே துயரப்பட்டவங்களை, சீயோன்னா சபை, சபைக்குள்ளேயும் துயரப்பட்டு சில பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு ஆறுதல் செய்ய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் என்னை உன்னை அபிஷேகம் பண்ணினார், அனுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் தமது மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதியின் விருட்சம். ஒரு நாள் இந்த மரத்தை அழிக்க, சாய்க்க பல காற்று எழும்பலாம், பல சூறாவளி எழும்பலாம். ஆனால் இது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். இது நீர்க்கால்கள் ஓரமாய் ஆவியானவரால உரங்கொள்ளப்பட்ட பள்ளத்தாக்கில் இருக்கிற மரங்கள் நாம். அல்லேலூயா. அப்ப பள்ளத்தாக்கு ஆவியானவரால் நடத்தப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது ஆசீர்வாதம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லீலி புஷ்பம் யாரு? யாரு? சாரோனின் ரோஜா யாரு? என்னேசரன் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ 3வது ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா வரும்? எப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புருஷன் 2 உதைக்கிறாரோ, எப்போ உங்கள் குடும்பத்தில் உன் பிள்ளை ஒரு சில பாடுபடுத்துதோ, அந்த நேரத்தில் தான் ஐயோ என் குடும்பத்தில் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த பாடுகள் வரும்போது தான், அப்போ பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும்போது நம்ம உடைவோம், நம்ம கரைவோம். அப்பெல்லாம் இயேசு வண்டையில் வந்து நின்று இயேசுவேன்னு சொல்லி அவர் பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் பாருங்க. அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வாரம் தேவனை உண்மையா தேடுவோம் பாருங்க. இதைத்தான் அவரை அறிகிற அறிவு, இயேசுவை அறிய 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 அறிய, இது பள்ளத்தாக்கில் கொடுக்கப்படுகிற 3வது ஆசீர்வாதம். என்னைக்கு நீ பள்ளத்தாக்கில் போறியோ மகன் பிள்ளை, அன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு உனக்குள்ள பெருகுது. அங்கதான் லீலி புஷ்பமும் மலருகிறது. ஹல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர்? அதே உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 6:11 அவர் பள்ளத்தாக்குகளில் பழுத்த கனிகளை முளைக்க பண்ணுகிறார். ஆத்தும ஆதாயம். என்னெல்லாம் ஆண்டவர் பள்ளத்தாக்கில் கொண்டு போகலன்னா ஆத்துமாக்களை ஆதாயமாக பண்ணியிருப்பேன், ஆத்துமாக்களை போட்டு தள்ளியிருப்பேன். ஏன்னா ரவுடி குடும்பத்தில் பிறந்தாள் தானே. அல்லேலூயா. ஆத்துமாக்களை என்ன செய்திருப்பேன்? போட்டு தள்ளியிருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்தாரோ, என்னைக்கு எனக்கு பள்ளத்தாக்கு அனுபவத்தை கொடுத்தாரோ, 4வது ஆசீர்வாதம் ஆத்துமாக்களை கனிகளை கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களை என்னையும் அல்லேலூயா ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ 4 ஆசீர்வாதம். அப்போ 3வது அடுத்து 5வது ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர்? உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் எசேக்கியேல் ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதம் சொல்லுது, எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே அந்தபடியே அவன் நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன்னு எசேக்கியேல் சொல்கிறான். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் அந்த தரிசனத்தை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். பின்பு உடனே எனக்குள் ஒரு ஆவி புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அவர், நீ எழுந்து உன் வீட்டுக்குள்ளே போய் உன்னை அடைத்து கொண்டிருன்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தையும் அந்த எசேக்கியேல் கேட்டானே. ஆண்டவர் சத்தம் கேட்கணும்னா கர்த்தர் பள்ளத்தாக்குல தான் கொண்டு போவாரு. பள்ளத்தாக்குல தான் கொண்டு போவாரு சிஸ்டர், பள்ளத்தாக்குல தான் கொண்டு போவாரு பிரதர். அதனால தான் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். 6வது என்ன பாஸ்டர் அனுபவம்? அந்த பள்ளத்தாக்கில் தான் தரிசனத்தை காண்கிறான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். இதுதான் 6வது ஆசீர்வாதம். கர்த்தர் என்னையும் பயன்படுத்த மாட்டாரா? என்னையும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த மாட்டாரா? என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடாதா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பள்ளத்தாக்கில் கொண்டு போனதான் உன் கூட பேசுவார். பள்ளத்தாக்கில் கொண்டு போனதான் உனக்கு தரிசனத்தை காட்டுவார். அந்த பள்ளத்தாக்கில் அவன் கொண்டு போனதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் வரைக்கும் 3ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் தனியா ஒருத்தனா பள்ளத்தாக்குக்கு போனான். அவன் அழுதான், என்னை மட்டும் தனியா ஏன் ஆண்டவரை பள்ளத்தாக்கு போக சொல்றீங்க? என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை தனியா பள்ளத்தாக்கு போக சொல்றீங்க? அங்க இருக்கிற சில ஆட்கள் அப்படி இருக்கீங்க. எல்லாரும் இருக்கும்போது சிரிக்கிறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஆனா யாரும் இல்லாத போது, யாரும் அப்படி சிலர் இங்க இருக்கீங்க, யாரும் இல்லாத போது நான் தனிமையில் அழுகிறேன் பாஸ்டர். யாரும் இல்லாத போது என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் என்னுடைய காரியங்கள்லாம் கண்டு நான் மனசு உடைஞ்சு நான் தேம்பி மற்றவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறேன் பாஸ்டர். ஆனால் என் அறைக்குள்ளே போகும்போது, என் வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வனாந்தரத்தை நினச்சி நான் புலம்புறேன் பாஸ்டர். கர்த்தர் யாருக்கும் சொல்கிறாரு, நீ துவக்கத்தில் வேணா 3ஆம் அதிகாரத்தில் உன்னை நான் தனித்து கொண்டு போய் பள்ளத்தாக்கில் உன்னை அழுது ஒப்பு கொடுத்து உன்னோடு நான் பேசுவேண்டா. ஆனால் இதுதான் முடிவுன்னு கிடையாது. எசேக்கியேல் வருது இன்னொரு பள்ளத்தாக்கு. ஓ, என்ன பள்ளத்தாக்கு பாஸ்டர்? அதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாடா மகன் ஆண்டரை கூட்டு போய் ஒரு பெரிய உலர்ந்த எலும்புகள் திரளாக கிடக்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு அந்த எசேக்கியேலை கேட்டபோது, எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும்னு போது இந்த எசேக்கியேலை பார்த்து சொல்கிறா, திருக்கசன உரடா, இந்த பள்ளத்தாக்கில் இவன் பேச ஆரம்பித்தான், இவன் உரைக்க ஆரம்பித்தான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் உனக்கு பள்ளத்தாக்கில் யாருமே இல்லைதான், நீ வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்ச. ஆனா சுபாஷே, எசேக்கியேலே, ஓ பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபையே, இனி வர்ற இந்த பள்ளத்தாக்கு, இந்த 37ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிற இந்த பள்ளத்தாக்கு நீ உரைக்க உனக்கு யாரு இல்லைன்னு சொன்னப்பா, வருது பார் உலர்ந்த எலும்புகள் உயிரடையுது. எலும்பு, சதை, நரம்பு எல்லாத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்த சம்பந்த உறவுகள்லாம் உனக்கு துவக்கத்தில் விட்டுட்டு போனாங்கதான். ஆனா எல்லாத்தையும் இந்த அபிஷேகம், நீ ஆண்டவரை இந்த பள்ளத்தாக்களை விடாம பிடிச்ச பாத்தியா, அந்த பிடிதான் உனக்கு உறவுகளை, ஜனங்களை, ஆத்துமாக்களை, பரிசுத்தவான்களை, சபையை, மகா பெரிய சேனை எழுப்புகிற பள்ளத்தாக்கு. அதாயா எழுப்புதல் பள்ளத்தாக்கு. இன்னைக்கு ஏன் நீ தனிமையில் இருக்கன்னு அழுகிற? இன்னைக்கு ஏன் நான் வனாந்தரத்தில் கிடக்கிறேன்னு புலம்புற? புலம்பாத, கதறாத. நாள் வருது, அன்னைக்கு பல நூறுகளை உன் மூலியமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை நான் எழுப்புவேன். அன்னைக்கு பல ஆயிரங்களை, என் அன்பு வாலிப தம்பி, அண்ணன், அக்கா, பல ஆயிரங்களை மீட்கத்தக்கதா கர்த்தர் உன் மேல பெரிய விஷயம் வச்சிருக்காரு. அப்படி சிலர் இங்க இருக்கீங்க. பல ஆயிரங்களை நான் எழுப்ப விரும்புறேன் உன்னை கொண்டு. பல ஆயிரங்களை உன் பிள்ளைகளை வச்சு நான் எழுப்ப விரும்புறேன். பல ஆயிரங்களை இந்த சபையை வச்சு நான் எழுப்ப விரும்புறேன். பல ஆயிரங்களை, ஓ மகா பெரிய சேனை, மகா பெரிய சேனை, மகா பெரிய ஜெபிக்கலாமா ஒரு பெரிய சேனையை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த 48வது கன்வென்ஷன், இங்க இருக்கிற ஊழியக்காரனை, இங்க இருக்கிற பிள்ளைகளை, என் வாலிப தம்பி, இங்க இருக்கிற தங்கச்சி, ஓ ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரையும் விடாதீங்கப்பா, விடாதீங்க. நோக்க இல்லாம பாஸ் அனுப்பல, நோக்க இல்லாம பாச சுஜின் அனுப்பல, நோக்க இல்லாம இருக்கிற தகப்பன்மார்கள் அனுப்பல, நோக்க இல்லாம காத்த உன்னை இங்க அனுப்பல, அனுப்புறாரு. எசேக்கியேல் பார்த்தான், ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பெரிய சேனை எப்படி ஆண்டவரே, நீ மாத்திரம் ஒருவேளை அந்த 3ஆம் அதிகாரத்தில் தனித்து போய் 4 செவத்துக்குள்ள அடைச்சு கொண்டுன்னு சொன்ன போது, என்ன ஆண்டவரே, நான் பயன்படணும் ஆசைப்பட்டேன், அட என்ன ரூமுக்குள்ள ஒழிச்சு வைக்கிறீங்களே, என்ன ரூமுக்குள்ளேயே அள வைக்கிறீங்களே, என்ன ரூமுக்குள்ளேயே உதச்சி போட்டுருவீங்களோ அப்படின்னு நீ எங்காவது யோசிச்சு நீ ஊழியத்தையோ உன் வாழ்க்கையோ நீ ஆண்டவரோடு இருக்கிற உறவையோ நீ மறுதளிச்சு போயிருந்தீன்னா ஒரு நாள் இந்த மகா பெரிய சேனை வந்திருக்காதுடா எசேக்கியேல். ஆனால் இந்த பள்ளத்தாக்கை எசேக்கியேலுக்கு அனுமதித்த ஆண்டவர்னா, இந்த பள்ளத்தாக்கை ஈசாக்குக்கு அனுமதிக்கிற ஆண்டவர்னா, ஒன்ன மறந்துடாத. அந்த பள்ளத்தாக்கை வச்சுதான் ஒரு பெரிய மகிமையை உன் வாழ்க்கையில அப்பா தர விரும்புறாரு. அல்லேலூயா. பள்ளத்தாக்குன்னு அழாதீங்கக்கா, பள்ளத்தாக்குன்னு அழாதீங்க. என்ன ஈசாக்கு, இந்த பள்ளத்தாக்கில் என்னடா பண்ண போகிறேன், கிணறு தோண்ட போகிறேன். பட்டணத்தில் இருந்தாலும் ஏதாவது தண்ணி கிடச்சிருக்கும், கிணறு தோண்ட போகிறேன். முதல் கிணறு தோன்றான். வசனம் சொல்லுகிறது, அந்த ஊர் கேரார் ஒரு மேய்ப்பர்கள், ஹேய் இந்த கிணறு எங்களுது, சண்டை போட்டாங்க, வாக்குவாதம் வந்துச்சு. ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு வந்துட்டான். இந்த பக்கம் கிணறு தோன்றான், மறுபடியும் மேய்ப்பர்கள் வந்து விட்டார்கள், இந்த கிணறு எங்களுடையதுரா. இந்த ஈசாக்கு யுத்தம் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்டவன் அல்ல, அவன் சாஃப்ட் கேரக்டர். அவன் மறுபடியும் என்ன செய்யறான், யுத்தம் பண்ணவே இல்லை, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டுட்டு வந்துட்டான். யாருக்கும் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இடத்துக்காகவும் வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் உன்னுடைய காரியங்களுக்காகவும் நீ யுத்தம் பண்ணாத. உன் பிள்ளைய வேற ஒருத்தி பறிக்க பார்க்கிறா, உன் மகனை வேற ஒருத்தன் பறிக்க பார்க்கிற வேற ஒருத்தி. ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ மாம்சத்துல யுத்தம் பண்ணாத, ஆவியில முழங்கால யுத்தம் பண்ணு, ஆவியில முழங்கால யுத்தம் பண்ணு, ஆவியில முழங்கால யுத்தம் பண்ணு. நீ முழங்கால யுத்தம் பண்ண மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு வான மண்ணில் இருக்கிற பொல்லாத ஆவிதாக்கா உன் குடும்பத்துக்கு பிரச்சனை. அந்த மேப்படியா அந்த சாத்தான் தான் நமக்கு பிரச்சனை. நீ ஏன் உன் பிள்ளைய யுத்தம் பண்ற, நீ ஏன் உன் மகனை யுத்தம் பண்ற? அவன் வருவான், அவன் வருவா. அதுக்கு நீ மாதிரியா மாறணும், அதுக்கு நீங்க மாதிரியா மாறணும். ஈசாக்கு 2 இடத்துலையும் கிணறு தோண்டா, ரெண்டுமே என்னோட இதுன்ட்டாங்க. எனக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும், தாழ்மையா போயிட்டான். ஒருவேளை நான் ஈசாக்கா இருந்தா, நீங்க சொன்ன இடம் தானே, நீங்க சொன்ன தேசம் தானே, நான் மாத்திரம் ஒழுங்கா எகிப்துக்கு போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன். நான் உங்க ஊழியத்தை உண்மையா தானே செய்கிறேன், நீங்க சொன்ன இடத்துல தானே நான் இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை தானே செய்கிறேன். உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறதுனால தான் அவருக்கு பிரியமானவைகள் நான் செய்கிறபடிக்கினால் அவர் எப்போது என்ன தனியவே இருக்க விடலைன்னு சொல்லிட்டு இருந்தேனே. ஆனால் பிதாவே, நான் சிலுவையை சுமக்கிறதும் உம்முடைய சித்தம் தானா, அந்த சித்தத்தை நான் செய்யும்போது அப்போ மாத்திரம் ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? நீங்க சொன்ன சிலுவையை தானே சுமந்தேன், நீங்க சொன்ன இடத்தை தானே நிறைவேற்றின அந்த இடத்துக்கு வந்து. ஆனால் ஏன் இந்த பள்ளத்தாக்கு, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம், ஏன் காரி உமிழ்றாங்க, ஏன் இந்த பாடு? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாவினார், உனக்காக பாவமாயினார். ஏன்? சொன்ன இடத்துல தானே ஈசாக்கு இருந்தான், சொன்ன வேலையை தானே இயேசு செஞ்சாரு, ஏன் பிதா விட்டுட்டு போனாரு? பிரதர், சிஸ்டர், சில நேரம் அவருடைய பாடுகளுக்கு முன்னதாக நம்ம பாடு பெருசு இல்லைன்னு மாத்திரம் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு இனிமையாகவே நமக்கு மாறிவிடும். இந்த பள்ளத்தாக்கு இனிமையாகவே மாறிடும். ஈசாக்கு
சோர்ந்து போய் படுக்கிறவன் அல்ல. இந்த சம்பவத்தில் 3 காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று என்ன? படைத்தவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் ஈசாக்கு. அதில் தான் பட்டணத்தில் இருந்தான். இப்போ பள்ளத்தாக்கே ஆனாலும் காத்திருப்பவன் ஈசாக்கு. யாருக்கோ சொல்கிறாரு, படைத்தவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து தான் பட்டணத்துக்கு போனேன், ஆனால் இப்போ பள்ளத்தாக்கு வந்துருச்சா, பரவாயில்ல. இந்த பள்ளத்தாக்களையும் எத்தனை பேர் சண்டை போட வந்தாலும், எத்தனை பேர் யுத்தம் பண்ண வந்தாலும், இயேசுக்கு சித்தனா வந்தாலும், எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் என் ஊழியம் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் போனாலும் பரவாயில்ல, காத்திருக்கிற ஈசாக்குகளை தேவன் இங்கு தேடி வந்திருக்கிறார். இந்த வளாகத்தில் காத்திருக்கிற ஈசாக்குகளை தேவன் தேடி வந்திருக்கிறார். காத்திருக்கிற உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். காத்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் மறக்க மாட்டார். அதில் தான் காத்திருக்கிற ஈசாக்குக்கு ஒரு நாள் வந்தது. 3வது இடத்துல கிணறு தோன்றான். இப்போ வேலைக்காரங்க சொல்லியிருக்கணும், என்ன ஐயோ ஈசாக்கு கொஞ்சம் நிறுத்து, ஏற்கனவே கிணறு தோண்டணும், மறுபடியும் பிரச்சனை, இப்போ மறுபடியும் தோண்டணும், மறுபடியும் பிரச்சனை, இப்போ 3வது முறை கிணறு தோண்ட சொல்றியே, இது நல்லா இருக்கா? எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, கர்த்தர் இந்த பள்ளத்தாக்களை ஏதோ ஒரு மகிமையை வச்சிருக்கிறாரு. எத்தனை போராட்டம் பாடுகள் வந்தா என்ன, கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன்னை கொண்டு ஒரு மகிமையை நான் வச்சிருக்கிறேன். எத்தனை வனாந்தரம் இருந்தா என்ன, உன் வாழ்க்கையை கொண்டு ஒரு மகிமையை ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஜெபிக்கலாமா? ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் உன் மேல ஒரு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை நீங்க போட போறா. ஒரு அப்பாற்பட்ட வல்லமை உங்க மேல. சிஸ்டர் நீங்க தான், அப்பா நீங்க தான், பிரதர் உங்க மேல தான். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் நான் சொல்ல சொல்ல தாகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல பரலோகம் வானம் பெறக்கட்டும். இப்ப மகிமை இறங்கட்டும். ஒரு பாட்டு இப்படி எழுதியிருக்கேன், பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சல் ஆகும், நம் வாழ்வின் நிலை மாறும். அதில் ஒரு வரி இருக்கு, வனாந்திர வாழ்வை கண்டு நீயும் சோர்ந்து நீ போய்விடாதே. வனாந்திர வாழ்வை கண்டு நீயும் சோர்ந்து நீ போய்விடாதே. வலக்கரம் பிடித்து நடத்திடுவார், உன் வாழ்வை செழிப்பாக்குவார். வனாந்திர வாழ்வை கண்டு நீயும் சோர்ந்து நீ போய்விடாதே. வலக்கரம் பிடித்து நடத்திடுவார், உன் வாழ்வை செழிப்பாக்குவார். உன் கரத்தை பிடித்த ஒருவர் உன்னை கடைசி வரை நடத்தி கழுகு போல் உன்னை பறக்க செய்து கண்மலையில் நிறுத்திடுவார். உன் கரத்தை பிடித்த ஒருவர் உன்னை கடைசி வரை நடத்தி கழுகு போல் உன்னை பறக்க செய்து கண்மலையில் நிறுத்திடுவார். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும், நம் வாழ்வின் நிலை மாறும். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும், நம் வாழ்வின் நிலை மாறும். யெகோவா ராபா நம்மோடு இருக்க, நம் வாழ்வு ஜெயமாகும். யெகோவா ராபா நம்மோடு இருக்க, நம் வாழ்வு சுகமாகும். பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலா மாறும். இன்னைக்கு பள்ளத்தாக்க குறித்து நீ கலங்காத, நாள் வருது. எந்த பள்ளத்தாக்கில் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தானோ மீண்டும் ஒரு துறவு. அந்த இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ண வரல. ஈசாக்கு அந்த இடத்துல தான் கர்த்தர் நமக்கு இடம் கொடுத்துட்டார். எப்படிப்பட்ட இடம்? நாம்
நெருக்கப்பட்ட நெருக்கத்தை ஆண்டவர் கண்டு நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்தை உண்டாக்கத்தக்கதாய் நாம் பழுகும்படி ஒரு இடத்தை உண்டாக்கினார்னு சொல்லி 22ஆம் வசனத்தில் ரெகபோத்துன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எவ்வளவு பள்ளத்தாக்கு வருதோ அந்த பள்ளத்தாக்குக்கு பின்னாடி தான்டா ஒரு ரெகபோத்தை யாருக்கோ தேவன் சொல்றாரு. பள்ளத்தாக்கு பழுகும்படி இடம் வரும். இப்ப ஈசாக்கு பார்த்தான், என் சத்தியெல்லாம் வேற. ஈசாக்கு பார்த்தான், பழுகும்படி இடம் வந்துருச்சா, எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம், எல்லாம் துடிக்கிறாங்க, ஒரே மகிழ்ச்சி, எல்லாம் குதிச்சு நடமாடுறாங்க. ஆனா ஈசாக்கு மட்டும் நான் கிளம்பணும், நான் கிளம்பணும். வேலைக்காரங்களை கேட்குறாங்க, எங்கே கிளம்புற, எங்கே கிளம்பணுங்கிற. மனைவி கேட்குறா, எங்கே கிளம்புறீங்க. பிள்ளைகள் கேட்குது, எங்கே கிளம்புறீங்க. 23ஆம் வசனம், அங்கே அவ்விடத்தை விட்டு பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு பெயர்சபா? ஆண்டவர் இங்கே தானே இருக்க சொன்னான்னு சொல்லி இருந்தீங்க, இப்போ ஏன் பெயர்சபாவுக்கு போறீங்க ஈசாக்கு? எதுக்கு பெயர்சபா? அது வேற ஒன்றும் இல்லை, அது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா ஆபிரகாம் இருக்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனத்தில் எங்கள் அப்பா முதல் என்னை கையை பிடிச்சி அங்கே பெயர்சபாவை கூட்டு போய் அங்கே தான் ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. அந்த பலிபீடத்தில் தான் எங்கள் அப்பா பலி செலுத்தினாரு, யெகோவா தேவனை ஆராய்ச்சி ஒப்பு கொடுத்தாரு. இப்போ அங்கே தான் நான் போக விரும்புகிறேன். எதுக்குடா ஈசாக்கு, எதுக்கு போக விரும்புகிற? அது வேற ஒன்றும் இல்லை, அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பட்டணத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஆட்டு மந்தையை கொடுத்தாரு, மாட்டு மந்தையை கொடுத்தாரு, அநேக வேலைக்காரங்களை பணிவிடைக்காரங்களை கொடுத்தாரு. ஆனால் எப்போ ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சோ, எப்போ உயர்வு எனக்கு வந்துச்சோ, எப்போ மேன்மை, கட்டாத வீடு, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றனோ, அப்போ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கின நான் ஆண்டவருக்குன்னு ஒரு பலிபீடம் கூட கட்டலை நான். அதனால தான் கர்த்தர் என்னை பள்ளத்தாக்கில் கொண்டு போனார். இப்போ என்னை பள்ளத்தாக்கில் கொண்டு போய் பசி, பட்டினி, வேதனை, துக்கம், அவமானம்னு இந்த பாடுகளில் நான் வந்தாதான், அன்னைக்கு நான் பசியோட இருக்கிற அந்த நிலைமை எனக்கு இருந்தாதான் இன்னைக்கு பல பேர் பசிக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க என்னால் முடியும். அதனால தான் எனக்கு ஆண்டவர் பள்ளத்தாக்கு அனுமதிச்சாரு. ஏன் இந்த பள்ளத்தாக்கு அனுமதிச்சாரு? இந்த பள்ளத்தாக்க வாழ்க்கையில ஏன் கொடுக்கிறாரு? படம் இல்லாத நிலைமையில, காசு இல்லாத நிலைமையில, பசியோட பட்டினியோட எல்லா இருந்தும் அவமானத்துல, பாடுகள்ல, நிந்தையில, இந்த தரித்திரத்துல, வறுமையில, உபத்திரவத்துல ஏன் கொண்டு வராரு? அது வேற ஒண்ணு இல்ல. ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை உயர்த்தி வைக்கும் போது பல நிந்தைகளை, பல அவமானத்துல, பல பாடுகள்ல கிடக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கணும். ஆசீர்வாதம் வரும்போது பலிபீடத்தை கட்ட வராதவன், தேவனுக்கு ஓர் இடம் தராதவன். அதுலதான் பள்ளத்தாக்க பார்த்தான். இந்த பள்ளத்தாக்கில் எனக்கு பலிபீடத்தையும் இந்த பள்ளத்தாக்கில் எனக்கு பழுகும்படி இடத்தையும் கொடுத்தாருன்னா அவன் பார்க்குற, ஆண்டவரே நான் தான் எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பலிபீடம் கூட கட்டலை. இங்கே இருக்கிற யாருக்கோ சொல்கிறா, தேவனுடைய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்ச நோக்கம், கர்த்தர் உனக்கு வீட்டை தந்த நோக்கம், கர்த்தர் உனக்கு காரு வசதின்னு கொடுத்த நோக்கம், கர்த்தர் உனக்கு அழகான மனைவி பிள்ளைகளை கொடுத்த நோக்கம், கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்ச நோக்கம், கர்த்தர் உனக்கு பிஸ்னஸை கொடுத்து மேன்மைப்படுத்துகிற நோக்கம். நீ உன் வீட்டை கட்டுறதுக்கும் உன்னுடைய நாட்டை கட்டுறதுக்கு அல்ல. நீ எனக்காக ஏதாவது ஒன்றை கட்ட வேண்டும், நீ எனக்காக பலிபீடம் கட்ட வேண்டும், நீ எனக்காக சந்திக்கப்படாத இடங்கள்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிற மிஷனரிகளை தாங்க வேண்டும், நீ எனக்காக புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிற எல்லா தகப்பன்மார்கள், பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபையில எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்களை தாங்கத்தக்கதாய், ஓ தேவனை தெரியாத எல்லா இடங்களையும் சுவிசேஷம் அறிவிக்கிற மிஷனரிகளுக்கு கொடுக்கத்தக்கதா மூலம் ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். என் திருப்பூர்ல நான் வெறுத்த ஊர் திருப்பூர். எங்க மாமா, எங்க உறவுக்காரங்க நல்லா வசதியா இருக்காங்க.
நான் 8ஆம் கிளாஸ் படித்தேன்னு சொன்னேன்னு, அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த காலகட்டத்தில் நான் படிக்கணும்னு யாரும் ஆசைப்படலை, சொந்த பந்த உறவுகள். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த 8ஆம் கிளாஸில் +2 வரைக்கும் இருக்க அந்த ஸ்கூல், அந்த ஸ்கூலில் நான் 8வது எங்கள் அம்மா சேர்க்கும்போது 1750 ரூபா கொடுத்தா புக்கு நோட்டு தருவாங்க. 1750 ரூபா கொடுத்து புக்கு நோட்டு கூட வாங்க வழி இல்லாத குடும்பத்தில் தான் இருந்தேன். 8ஆம் கிளாஸு அங்கே இருக்கிற என்னை சேர்த்தாங்க. நான் அதில் 2வது ஸ்கூல் தொடங்கி 3வது மாதமோ 4வது மாதம் தான் காலாண்டு பரீட்சை ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சார் சொன்னார், காலாண்டு பரீட்சை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் இப்படி ஒரு பையனை கொண்டு எழுதியிருக்கீங்களே, சரி பரவாயில்ல படிச்சிருவியாப்பா. நான் படிச்சிருவேன் சார், ஏன்னா படிக்கணும்னு ஆசை. அப்படி நான் உள்ளே சேர்றேன். தம்பி அண்ணே பேண்ட் இல்லை, 8ஆம் கிளாஸாக போவேன். ஆனால் நான் போகும்போது 5ஆம் கிளாஸுக்குள்ளே நான் படித்த அந்த ட்ரௌசரை தான் 8ஆம் கிளாஸுக்கு போட்டு போகிறேன். தொட தெரியுது, தொட தெரியுது, தொட தெரியுது. சாருக்கு தெரியாது நான் கஷ்டப்படுற குடும்பம்னு, சாருக்கு தெரியாது. ஒரு முறை சொன்னார் தைச்சிட்ருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். 2வது முறை சொன்னார் வந்துடும் சார் அப்படின்னு சொன்னேன். 3வது முறை சொன்னார் நான் ரெடி பண்ணிடுவேன் சார். இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு சார் கோவப்பட்டு, ஏண்டா இத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இத்தனை பசங்க பேண்டில் வராங்க, பேண்டு கூட உனக்கு இல்லையாடான்னு சொல்லி என்னை பெஞ்சில் ஏறி நிற்க வச்சிட்டார். அன்றைக்கு நான் வீட்டுக்கு வந்து அழுகை ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும். 8ஆம் கிளாஸில் ஒரே ஒரு கணக்கு புத்தகம் மாத்திரம், ஏன்னா கணக்கு ரொம்ப முக்கியமானது, அது உனக்கு புரியாது தம்பி, காசு வந்தவொடனே புத்தகத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கணக்கு புத்தகம் மாத்திரம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு கணக்கு புத்தகம் மாத்திரம் கொடுத்தது. என்கிட்ட இருந்த ஒரே புத்தகம் 8ஆம் கிளாஸில் கணக்கு புத்தகம். நோ இங்கிலீஷ், நோ தமிழ், எந்த புத்தகமும் இல்லாத நாங்கள் இருக்கிற அந்த வாடகை வீட்டில் 350 ரூபா 400 ரூபா வாடகை வீட்டில் அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர் அவங்களுடைய அவளும் 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், ஆனால் வேறு கிளாஸில் இருக்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணுவான்னா, அவள் படிச்சுட்டு இருப்பா, அவள் எப்படா படித்து முடிப்பா, அவள் முடித்தோன்னே அந்த புத்தகத்தை இரவில் உட்காந்து நான் படிக்கணும். எக்ஸாம் வந்தது, ஆஃபலி ஃபைனலி எக்ஸாம் வந்தது. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிபன் இளைஞன் பட்ட பாடுகளை சொல்கிறேன். அந்த நிலைமையில் அந்த பிள்ளை எப்படா படித்து முடிக்கணும்னு நான் ஒரு 8 மணிக்கு போய் கேட்பேன், நான் படிச்சுட்ருக்கேன்றோம். நான் ஒரு 9 மணிக்கு போய் கேட்பேன், படிச்சுட்ருக்கேன், எக்ஸாம் இருக்குல்ல நான் படிச்சுட்ருக்கேன். 10 மணிக்கு பார்ப்பேன், அப்பவும் படிச்சுட்ருக்கோம், ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளை தான், படிச்சுட்ருக்கோம். அதனால் நான் எதுவுமே பேச முடியாத ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு எப்படா படித்து முடிக்கும்னு சொல்லி 10-10:30 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில் தூங்கி விழுவேன். அந்த நேரத்தில் கதவை தட்டி இந்தான்னு கொடுக்கும். அந்த கோணாருன்னு சொல்லுவாங்களா, அதை வாங்கி வேகமாக படிப்பேன். தூக்கம் வரும், வேகமாக படிப்பேன். அந்த கஷ்டத்தில் பாடுபட்டு அந்த காரியங்கள்லாம் படித்து அப்படி தான் 8ஆம் கிளாஸ் நான் பாஸ் ஆனேன். ஆனால் சொந்த பந்த உறவுகள் ஒருத்தர் கூட எனக்கு ஃபேண்ட் வாங்கி தைச்சு தரல, ஃபேண்ட் வாங்கி கொடுத்து தைச்சு தரல. பாடுகள், ரோடாக போவேன், பாட்டில் பொறுக்குவேன், ரோடாக போவேன், பாட்டில் பொறுக்குவேன், அதை வச்சு சாப்பிடுவேன். குப்பையை பொறுக்கணும் தங்கச்சி, குப்பையை பொறுக்கணும் அக்கா. நீங்க பார்க்குற இந்த ஆள் இல்லை, குப்பையை பொறுக்கணுவன், குப்பையை பொறுக்கணுவன் நான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற என்ன கர்த்தர் தான் என்னை ரட்சித்து என்னை மெல்ல 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 தூக்குனார். அது பெரிய கதை சொல்ல விரும்பல, எனக்கு சாட்சி, பெரிய சாட்சி தூக்குனார். அப்படி தூக்கின அடிப்படையில் இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறி எங்கள் திருச்சபை கிராம பிள்ளைகள் தான் வராங்க. ஏறக்குறைய 30-40 பேர் கொண்ட ஒரு சின்ன கூட்டத்தை பற்றி தான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபைகளை பசியிலையும் பட்டினிலையும் கிடக்கிற அந்த பாடுகள் தெரிஞ்சதுனால தான்
எங்கள் திருப்பூரில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியில் ஏறக்குறைய 55க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் மூக்கு அழுகி, குஷ்டரோகிகள் மூக்கு அழுகி, கை அழுகி, கால் விரல்கள் அழுகி, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஊழியம் செய்கிறோம். நீங்கள் முடிந்தால் ஒரு நாள் வந்து பாருங்கள். ஒரே இடத்துல 50க்கும் மேலே தொழுநோயாளிகள். நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அங்கே போய் பார்த்தா ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. 6 மாதத்தில் 4 பேர் செத்து போயிடுவாங்க. அவங்களெல்லாம் ஆண்டுக்குள்ள வெளியிடத்தை ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக அந்த ஊழியத்தை, தொழுநோயாளிகள் குஷ்டரோகிகள் ஊழியத்தை தத்தெடுத்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ரோட்டில் பிளாட்பாரத்தில் உள்ளவங்கள, குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு அனாதையை போல் கிடக்கிறவங்கள தட்டி எழுப்பி அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். குறவம் குறத்தி மக்கள் ஏறக்குறைய 170க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஊழியம் செய்கிறேன். சின்ன மனுஷன்னா என்னை பெரிய ஆள் நினச்சிடாதீங்க, இது எல்லாம் அப்படி கிருபையில் நடக்குது. அப்போ அந்த தொழில்நோயாளிகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன்னா அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை நான் எல்லாத்துக்கும் ஆரம்ப நாட்டில் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் என்ன இன்னும் சாப்பிடாமே கிடக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரூமில் எட்டி போய் பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ரப்பர் பேண்டை எடுக்கிறதுக்கு கூட விரல் இல்லை. அவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து நாங்கள் அவங்க கைகளை கொடுத்து ஊட்டி விட்டா அவங்க அழுகிறாங்க. நல்லா படித்தவங்க, ஆனால் வியாதி வந்தபோது சொந்த பிள்ளையை என்னை விட்டுட்டான், சொந்த மகளை என்னை விட்டுட்டான். இப்படிப்பட்ட தள்ளல்பட்ட நிலைமையில் உள்ளவங்களை ஏறக்குறைய சின்ன ஊழியக்காரன் தான். ஆனால் இன்றைக்கி மிஷினரிகளை தாங்கவும், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளை தாங்கவும் ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற ஊழியக்காரனை கர்த்தர் நடத்தி வருகிறார். டேய் சுபாஷ், இதெல்லாம் நீ எப்படிடா செஞ்ச? பள்ளத்தாக்கு. அதனால தான் அப்பா இல்லாத பிள்ளைங்க, அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு. எனக்கு 2 வயசில் ஒரு மகன் இருக்கா. இப்போ 4 மாதத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறான். ஆனால் என் பிள்ளை 2 வயசு மகளுக்கு முதல் பிறந்த நாளுக்கும் சரி, 2வது பிறந்த நாளும் சரி, அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட பர்த்டே ட்ரெஸ்ஸு வாங்கி தராத தகப்பண்ணான். ஆனால் அப்படிப்பட்ட என் மனைவி பிரசவிக்கும் போது, மூத்த பிள்ளை பிரசவிக்கும் போது அவளோட என் மனைவியோட இருக்க முடியாமல் 3 நாள் வெளி ஊழியத்துக்கு முடிச்சுட்டு 3 நாள் கழித்து தான் என் மனைவியை போய் பார்த்தேன் பிரசவத்தில். 3 நாள் கழித்து, பிள்ளை பிறந்து 3 நாள் கழித்து. அவருடைய சொந்த பந்த உறவுகள்லாம் என்ன ஊழியம் செய்கிறாரு, ஊழியம் மக்கள் ஆத்மானு எல்லாருடைய பாரத்தையும் போட்டு ஆடுறாரு. ஆனால் மனைவியவே பார்க்க மாட்டார், பிள்ளையை பார்க்க மாட்டார், குடும்பத்தையே பார்க்க மாட்டாருன்னு ஒரு பக்கம் சாரார் அப்படி பேசினார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய ஊழியங்களை புரிந்து கொண்டார்கள். 2வது பிள்ளை பிறக்கும் போதும் சரி, பிள்ளைய நான் மனைவியோடு நான் இல்லை. அன்றைக்கி ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் அவளை போய் பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பள்ளத்தாக்கு. அண்ணே, அம்மா, பள்ளத்தாக்கு உன்னை வச்சு ஏதோ ஒன்று பழுகும்படி தேசத்தில் செய்ய விரும்புகிறேன். அதனால தான் இதுவரைக்கும் ஆசீர்வாதம் வந்தபோது பலிபீடத்தை கட்ட ஆசைப்படாத அந்த ஈசாக்கு என்றைக்கு பள்ளத்தாக்கின் அனுபவம் வந்ததோ பெயர் சபாவுக்கு ஓடினான். அந்த பெயர் சபாவில் போய் 25ஆம் வசனத்தில் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அந்த பெயர் சபாவிலேயே கூடாரம் போட்டு குடியிருந்தான். ஆண்டவர் யாருக்கோ சொல்கிறாரு, ஒரு பக்கம் பழுகும்படி இடம் கிடைச்சது, அந்த ஆசீர்வாதம் விட்டுட்டானா? ஆமாம், எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, அதை விட
அப்பா பலிபீடம் முக்கியம்னு சொல்லி நிரந்தரமாக பலிபீட தண்டைகளையே கூடாரம் போட்டு தேவனுக்கு ஒரு இடம் கொடுத்தவன் ஈசாக்கு. தேவனுக்கு ஒரு இடம் கொடுத்தவன் ஈசாக்கு. தேவனுக்கு ஒரு இடம் கொடுத்தவன் ஈசாக்கு. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நான் ஏன் உனக்கு இத்தனை பள்ளத்தாக்கு அனுமதிக்கிறேன்னா தங்கச்சி, சில பேர் மேல ஊழிய அழைப்பு இருக்குது, சில பேர் மேல ஊழிய திட்டம் தரிசனம் இருக்குது. கர்த்தர் உன்னை அழைக்கிற நோக்கம் அதுதான். அதனால தான் இந்த பள்ளத்தாக்கில் நான் உன்னை கொண்டு வர்றேன். இப்ப ஜெபிக்கலாமா? நான் இந்த 3 காரியத்தை சொல்லி முடிக்கணும் ஆசைப்பட்டேன். அதனால தான் பேதுருவை பார்த்தாரு. டேய், நீ பிரயாசத்தை கடந்து எனக்கு இடம் கொடுப்பியா? படகுல இடம் கொடுக்கிற ஆண்டவன் இடம் கொடுத்தான். டேய் ஈசாக்கு, இந்த பிரயாசத்தை நான் கடந்து நீ பெரிய பெரிய 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றடா. நீ பெரிய பெரிய காரு பங்களான்னு வாழ்றடா. நீ பெரிய பெரிய உயர்வு வந்தடா. அப்பெல்லாம் பலிபீடம் கட்ட ஆசைப்படாத நீ இப்ப மட்டும் ஏன்டா பலிபீடம் வந்த? ஏன்னா பள்ளத்தாக்கு என்னை உருவாக்குகிறது, பள்ளத்தாக்கு என்னை பயன்படுத்துகிறது, பள்ளத்தாக்கு என்னை தேசங்களுக்கு நேராக கொண்டு போகிறது.